இத கேட்டதும் ஏதோ ஒரு சின்ன கேஸ் தானேன்னு நம்ம நினைச்சிடலாம். ஆனா இது ஒரு சாதாரண கேஸ் கிடையாது. இது ஒரு மிக முக்கிய வழக்காக மாறியிருக்கு. ஜெஃப்ரே எப்ஸ்டீன் ஒரு கோடீஸ்வரன், அரசியல்வாதிகள், பெரிய தொழிலதிபர்கள், நடிகர்கள்னு பல பேர்களோட இல்லீகல் தொடர்பில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர். அவன்கிட்ட இருந்தது பணம் மட்டும் இல்ல, பல ரகசியங்களும். பிரைவேட் ஜெட், தனியார் தீவு, யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பவர். அந்த தீவுக்கு யார் யார் போனாங்க, அங்க என்ன நடந்தது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஃபைல்ஸா வச்சிருந்தான்னு சொல்றாங்க. அதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ்ல பல பவர்ஃபுல் பர்சனோட பெயர் இருக்குன்னு பேசுறாங்க. ஆனா யாரும் உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா பல விஷயங்கள் பிளாக் இங்க்ல மறைக்கப்பட்டிருக்கு. 2019 எப்ஸ்டீன் சிறையில இறந்தான். அதிகாரப்பூர்வமா சொன்னது என்னன்னா தற்கொலை. ஆனா செக்யூரிட்டி கேமரா வேலை செய்யல, காட்ஸ் தூங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு விஷயமும் உண்மையிலே கோஇன்சிடென்ஸ் தானா, இல்ல இந்த ஃபைல்ஸ் வெளியே வரக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் அவரை கட்டுப்படுத்துறாங்களா? அதனால தான் எப்ஸ்டீன் டிட் நாட் கில் ஹிம்செல்ஃப்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இத்தனை வருஷமா ஃபைல்ஸ் ஏன் முழுசா ரிலீஸ் ஆகல? யாரை காப்பாத்த இந்த டிலே? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நமக்கு சொல்றது ஒரு விஷயம் மட்டும்தான். பணமும் அதிகாரமும் இருந்தா உண்மை எவ்வளவு நாள் வேணாலும் மறைக்க முடியும் போல. ஆனா எப்பவாவது ஒரு நாள் அந்த உண்மை வெளிச்சத்துக்கு வராம இருக்காது, வெளியே வந்துதான் ஆகணும். இப்போ வரைக்கும் நம்ம நிறைய போட்டோ அண்ட் வீடியோ கிளிப்ஸ் பார்த்துருப்போம். அதுல எது உண்மை போயின்னு நமக்கு தெரியாது. மேபி இது உண்மையாவே நடந்திருந்தா எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்லை இது. அதனால தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இன்னைக்கும் ஒரு அன்ஆன்சர்டு மிஸ்ட்ரியாவே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.